ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் பணியாரம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அதை அரைச்சி மாவில் கலக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதுவும் அது கூட வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து விட்டுடலாம். நீங்கள் நார்மலாக வந்து தோசை மாவு, இட்லி மாவுலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதே மாவில் தான் வந்து நான் கலக்கியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மணி நேரம் கழித்து நம்ம பணியாரமாக வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு 2 சைடு பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான வந்து பீட்ரூட் பணியாரம் வந்து ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி அந்த மாதிரி எந்த சைட் டிஷ்மே வந்து தேவையில்லை. இல்லை எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நான் வந்து தேங்காய் சட்னி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு சூப்பர் அண்ட் பெஸ்ட் காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காத குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.